வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னோடய வாழ்க்கை இப்படியே தான் இருக்குது, மாறவே மாட்டேங்குது, முன்னேற்றமே இல்லை, முன்னேற்றம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக சொல்லுவோம், இப்போ 5 படி ஏறினா 10 படி வழுக்குது, நம்ம ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலி நம்மளோட வாழ்க்கை மாறணும், நம்மளோட எண்ணங்கள் மாறணும், வாழ்க்கை தரம் மாறணும், ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்ச விஷயத்த சூஸ் பண்ணி அதில் வந்து டெய்லி 1 மணி நேரத்தை செலவழிக்கணும். எப்படி செலவழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிடிச்ச விஷயத்துக்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து அறிவு, அதுக்கு பல விஷயங்கள் வந்து சேகரித்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி அதோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அது செய்முறையும் நீங்கள் வந்து எக்ஸல் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது வந்து அந்த செய்முறை நீங்கள் இதெல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 தடவை அதை நோக்கி சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் உங்களோட நிலைமை வந்து மாற ஆரம்பிச்சிடும். நான் டெய்லி வந்து சமைச்சேன், டெய்லி வந்து நான் ஆஃபீஸ்க்கு போனேன், நான் டெய்லி வந்து மனைவியை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போனேன், டெய்லி வீட்டுக்கு இதை தான் பண்ணேன், நான் குழந்தைங்களுக்கு இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனோ மனைவியோ மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. அது வந்து நீங்கள் வந்து மூச்சு விடுற மாதிரி, அது வந்து நீங்கள் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி, இதெல்லாம் டெய்லி ருட்டீன் நடக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 1 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச பேஷனபிளான விஷயத்துக்கு நீங்கள் செலவழிக்கிற 1 மணி நேரமும் அதோட நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் 1 மணி நேரமும் அதை தொட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 3லேருந்து 5 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு வருஷத்தில் உங்களோட விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிடும். 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. 10 வருஷத்தில் உங்களோட தலையெழுத்தே மாறி போயிடும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், இந்த விஷயங்கள் எதுவுமே இன்வெஸ்டே பண்ணாமல் வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியாது. அதுக்கான வேலையை நம்ம செஞ்சோமான்னு திரும்பி பார்க்கணும். இவ்வளோ நாள் செய்யலைனாலும் பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலும் இன்னும் 10 வருஷத்தில் உங்களோட தலையெழுத்து பயங்கரமாக மாறிடும். ஓகேயா?